Taste the Daily. சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை விமானங்களின் சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்களுக்கு முறையான வாகன நிறுத்துமிடம் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 4 கிலோமீட்டர் தொலைவில் வாகன நிறுத்துமிடம் அமைத்ததால் குடும்பத்தோடு பல கிலோமீட்டர் தூரம் மக்கள் நடந்து செல்லும் அவலம் அரங்கேறியுள்ளது. முற்பகல் 11 மணிக்கு நடக்கும் இந்திய விமான சாகச நிகழ்ச்சிக்கு காலை 8 மணிக்கு தீவுத்திடல், காமராஜ் சாலை, ராதாகிருஷ்ணன் சாலை உள்ளிட்ட சாலைகளில் வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்காலானார்கள். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு கார் பந்தயம் நடத்துவதில் காட்டிய அக்கறையை கிஞ்சித்தாவது விமானப்படை விமான சாகச நிகழ்ச்சிக்கு காட்ட வேண்டாமா என்றும் பொதுமக்களை பாடாய்படுத்துவதுதான் திராவிட மாடலா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஹாஸ்பிட்டல் போங்க, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே தான் பஸ் கிடைக்கணும். அங்கே பஸ்ஸை பிடிச்சி வந்தால் அங்கே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டாங்க. கேட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் நடந்து போங்க, இப்போ பிபி சுகராஜ் குறையும் போங்க அப்படிங்கிறாரு. எங்கள் இவ்வளோ தூரம் எப்படி சார் நடந்து போகிறதுன்னா, நீங்கள் போங்க பிபி சுகராஜ் குறையும் போங்க, கிராமத்துலேருந்து வரீங்க, இவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது அவங்களால கேட்குறாரு. ஏதாவது ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக அது எப்படி குழந்தைக்கு போனாங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. குழந்தையத்துக்கு போகணும், குழந்தைலாம் கூட நம்ம ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். மக்களுக்காக தான் பண்ணுறேன்றாங்க. மக்களுக்கே நாளைக்கு இவ்வளோ தூரம் அலைய விட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, மக்களுக்காக என்ன பண்ணுறாங்க. வருமா 7 மணிக்கு கிளம்பி இங்கே 8 மணிக்கு வந்தாக்கா இங்கேருந்து மினி பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. மினி பஸ் பார்த்தா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் வந்து 2 போனாங்க. அப்புறம் பார்த்தாக்கா மறுபடியும் கோஸ் ஆஸ்பத்திரி போய் மறுபடியும் திருப்பி வந்து ஸ்டேடியம் பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. இப்போ காலை ஒரு 9 மணி வரைக்கும் மாதிரி பீச்சுக்கு விட்டுருக்கணும். இப்போ இத்தனை லட்சம் பேர் வந்து நடந்து போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இன்னும் வெயில்ல கொஞ்சம் இவங்க வந்து ஒரு 9 மணி வரைக்கும் உள்ள விட்டுருக்கணுங்கிற ரொம்ப பாதிப்பு. 1.5 கிலோமீட்டர் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு வரோம். குழந்தைங்களாம் கூட்டு விட்டு 9:30 மணி இந்த வெயிலில் போக்கணுமா? முன்னாடியே விட்டுட்டாங்க. கொஞ்சம் தூரமாக தான் ஒரு 2 கிலோமீட்டர் 3 நடக்க வேண்டியது நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடியே விட்டால் கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சீக்கிரமாகவே கிளம்பி வந்தோம். அரசாங்கத்துக்கு இது அதோட இது. ஹரியானா மாநில மேவாட் கொள்ளையர்களின் தொடர் அட்டகாசங்களை கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஏடிஎம் மையங்களில் 24 மணி நேரமும் காவலாளிகளை நியமிக்குமாறு வங்கிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஏடிஎம் மையங்களில் 60 வயதிற்கும் மேற்பட்டோரை காவலாளியாக நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே ஏடிஎம் மையங்களுக்கு வங்கிகள் காவலாளிகளை நியமித்து இருந்தாலும் அவர்களை தாக்கிவிட்டோ, கட்டி போட்டு விட்டோ அல்லது கொலை செய்து விட்டோ ஏடிஎம்களை கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வருகின்றன. அத்தகைய சம்பவங்களுக்கு பிறகும் கடுமையாக நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை வங்கிகளுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. காவல்துறை முறையாக ரோந்து செல்லாததே வடமாநில கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே கூட்டுறவு சங்கத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தென் கடப்பந்தாங்கல் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களை பணியில் இருப்பதாக கணக்கு காட்டி மாதம் தோறும் ஊதியம் பெறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் ஆவணங்களை பயன்படுத்தி அவர்களுக்கே தெரியாமல் கடனும் பெறப்பட்டுள்ளது. மொத்தமாக 7 கோடி ரூபாய்க்கும் மேல் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் சங்கர் மற்றும் எழுத்தர் பாரதி ஆகிய இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர்.